இங்க மூவி எடுக்கிறதுக்காக ஷூட்டிங் ஸ்பாட்லாம் செட் பண்ணி ஹீரோ வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இப்ப ஹீரோமே வந்துட்டு என்ன சீன் பேசணும்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா அந்த படத்துல எமோஷனல் சீனா தான் அந்த ஷூட்டிங்ல எடுத்துட்டு இருப்பாங்க. சோ அதையுமே அந்த டைரக்டர் ஹீரோ கிட்ட என்ன சீன்னு சொல்லிட்டு படம் எடுத்துட்டு இருப்பாங்க. சோ அப்படி டேக் போயிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு அந்த சீன் நடிக்கவே வராது. சோ அந்த டைரக்டருமே நிறைய டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த சீன் எடுக்க முடியாம போயிருது. சோ அப்படி இருக்கும் போது ஹீரோ பார்த்து அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்கும் போது அவனுக்கு பயங்கர அசிங்கமா போயிருது. அதே நேரத்துல பக்கத்துல ஒருத்தர் வேற விஷயத்த பத்தி பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு இவனுமே நம்ம பண்ண விஷயத்துக்கு தான் சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு அவங்க கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம இந்த சீன் நீ தான் இப்ப நடிச்சு காட்டுன்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லிடுறான். அப்போ டைரக்டருமே போய் எங்களுக்காக ஒரு டேக் மட்டும் நடிச்சு காட்டுங்கன்னு சொல்லுவாரு. அதுக்கு அவருமே ஒத்திக்கிறாரு. என்ன சீன் டைரக்டர் கிட்ட பேசிட்டு அந்த பையனையும் கூட்டிட்டு வந்து நிறுத்துறாங்க. அப்ப அந்த படத்தோட ஹீரோமே இவனுக்கு சீனை பத்தி என்ன தெரிய போகுதுன்னு சொல்லி கேவலமா பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் நடிக்கிற சீனை பார்த்துட்டு அந்த பையனே கண்கலங்கி போயிடுறான். அதை பார்த்துட்டு இருந்த எல்லாருமே கை தட்டுறது இல்லாம இவரை பயங்கரமா பாராட்டுறாங்க. இவர் நடிக்கிறத பார்த்துட்டு ஏத்துக்க முடியாம அந்த படத்தோட ஹீரோவுமே கிளம்பி போயிடுறான்.